ஒரு சிறிய மேய்ப்பன் ஒரு பெரிய ராட்சசனை தோற்கடித்தது எப்படி பாப்போமா? இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையே மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடந்தது. இஸ்ரவேல் மக்கள் மிகவும் பயந்தார்கள். ஏனென்றால் கோலியாத் என்னும் மிகப்பெரிய ஒரு போர் வீரன் பெலிஸ்தியர் பக்கம் இருந்தான். அவன் உயரமும் சக்தியும் மிக அதிகம். யாருக்கும் அவனை எதிர்க்க தைரியம் இல்லாமல் இருந்தார்கள். பெத்லஹேம் என்ற ஊரில் இருக்கிற ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் தான் தாவீது. தாவீது தன் சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க போர்க்களத்திற்கு சென்றிருந்தான். அப்பொழுது கோலியாத் என்னுடன் எதிர்த்து நிற்க யாரும் இல்லையா என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்டான். உடனே யார் இவன், என்ன சொல்கிறான் என்று தாவீது தன் சகோதரர்களை பார்த்து கேள்வி கேட்டான். உடனே தாவீதின் சகோதரர்கள் இவனை வீழ்த்தினால் ராஜா வெகுமதி தருவதாக கூறியுள்ளார். உடனே தாவீது ராஜாவிடம் சென்று என்னால் இவனை வீழ்த்த முடியும் என்று கூறினான். உடனே சவுல் ராஜா உன்னால் முடியாது, ஏனென்றால் நீ சிறுவன் என்றார். அதற்கு தாவீது நான் மேய்ப்பனாக இருந்த பொழுது சிங்கத்தையும் கரடியையும் கொன்று என் நாடுகளை காப்பாற்றியுள்ளேன். அந்த கர்த்தருடைய நாமத்தை முன்பாக வைத்து நான் போரிடுவேன் என்று கூறினான். சவுல் ராஜா தன்னுடைய போர் கவசங்களை எல்லாம் தாவீதுக்கு கொடுத்தார். ஆனால் தாவீது அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். எனக்கு என் கையில் உள்ள கவனும் கற்களும் மாத்திரம் போதும் என்று சொல்லி கோலியாத்தின் எதிரே போய் நின்று கல்லையும் கவனையும் எடுத்து சுழற்சி கோலியாத்தின் நெற்றியில் அடித்தான். கோலியாத் உடனே கீழே விழுந்தான். தாவீது ஓடி சென்று கோலியாத்தின் வாளால் அவனை முற்றிலும் தோற்கடித்தான். அந்த நாள் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே யுத்தம் தேவனுடையது, வெற்றி அவரிடமிருந்தே நமக்கு வருகிறது.